தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, தமிழக அரசு மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்த கோரிய வழக்குகள் அனைத்தும் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன அனைத்து வழக்குகள், உங்களுடைய விவரங்கள் என்ன? பவித்ரா, மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசு ஏற்று நடத்த வழக்குகளை தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய டாண்டி தேயிலை தோட்ட கழகம் நிர்வாகம் இதனை ஏற்று நடத்த கோரி புதிய தமிழகம் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த வழக்கினை தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அனைத்து தொழிலாளர்களுக்கும் பண பலன்களை வழங்க தமிழக அரசுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கினுடைய பின்புலத்தை பார்க்கும்போது, தமிழக அரசிடமிருந்து 99 ஆண்டுகள் குத்தகைக்கு இந்த மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியை வாங்கி பிபிடிசி எனும் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனம் நிர்வகித்து வந்திருந்தது. கடந்த 2018 8,374 ஏக்கர் எஸ்டேட் நிலத்தை களக்காடு முண்டந்தரை புலிகள் சரணாலயத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அரசு அறிவித்திருந்தது. இதனை அடுத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு திட்டத்தை இந்த பிபிடிசி நிறுவனம் அறிவித்திருந்தது. இதனை எதிர்த்துதான் தொழிலாளர் தரப்பில் மறுவாழ்விற்காக உதவிகள் வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும், மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசின் டாண்டி தேயிலை தோட்ட கழகம் நிர்வாகம் ஏற்று நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும், தொழிலாளர்களுக்கு நிலம் உள்ளிட்ட பண பலன்களை வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும், தோட்டத்தை வணிக நோக்கில் அல்லது பொது நோக்கிலோ தனியார் துறையிடம் ஒப்படைக்க தடை விதிக்க வேண்டும் எனவும் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணையில் இந்த வழக்குகள் இருந்திருந்தன. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த வழக்கை சிறப்பு அமர்வாக எடுத்து விசாரணை நடத்தியிருந்தது. இந்த விசாரணையின் போது அரசு தரப்பில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பாரம்பரிய வனவாசி என்ற வரையறையின் கீழ் இடம்பெற மாட்டார்கள் என்றும், புலம்பெயர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து வனப்பகுதியில் வசிக்க முடியாது என்றும் அப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் தேயிலை தோட்டத்தை அரசினுடைய டாண்டி நிறுவனம் கையகப்படுத்துவது சாத்தியமில்லை என்றும், ஏற்கனவே டாண்டி நஷ்டத்தில் உள்ளதாகவும் வாதங்கள் அப்போது முன்வைக்கப்பட்டிருந்தன. எனவே இந்த நிலையில்தான் தற்போது இந்த சிறப்பு அமர்வு இந்த விசாரணையில உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இந்த உத்தரவில் தான் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசு ஏற்று நடத்த கோரிய இந்த அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டது மட்டுமல்லாமல், தமிழக அரசினுடைய டாண்டி தேயிலை தோட்ட கழகம் நிர்வாகம் இதை ஏற்று நடத்த கோரிய இந்த வழக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டு அனைத்து தொழிலாளர்களுக்கும் பண பலன்களை உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தற்போது நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்றது. பவித்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவா.